என் பேர் கார்த்தினே. போன வருஷம் வந்து செகண்ட் பிரைஸ் வாங்கினேன். முந்தின வருஷம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். போன வருஷம் வந்து 2 பேச்சு நிப்பாட்டினாங்க. சரி, போன வருஷம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு. அதனால வந்து அந்த பேஜ்ல மட்டும் 17 மாடு பிடிச்சேன். அடுத்து நம்ம அண்ணன் பரத்தனே விஜயனே அவங்க ஃபர்ஸ்ட் பிடிச்சி வாங்கினாங்க. அதனால ஒன்னும் இது இல்லைனே. அவங்களும் நம்ம அண்ணன் தான். அதே மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து அதே மாதிரி தெரிஞ்சிச்சு 2 பேஜ்ல நிப்பாட்டினா பேஜ்ல வந்து அதிக மாடு பிடிச்சிட்டேனே. ஆமாண்ணே, 2 டீம். நான் என்னோட உழைப்புலாம் கிடையாது. எங்க அம்மா அப்பா உழைப்பு. எங்க அம்மாவும் எங்க அப்பா அவ்வளவு கஷ்டப்படுறாங்கண்ணே. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அவ்வளவு கஷ்டப்பட்டு தானே எங்களை வளர்க்குறாங்க வைக்கிறாங்க. அதுக்கு மேல எனக்கு சப்போர்ட்டா இருக்குது எங்க அண்ணங்க எங்க மாமா தானே. எல்லாருமே சப்போர்ட்டா இருக்குது. அதானே மார்னிங் காலைல எந்திரிச்சோடனே ரன்னிங் போவோம்னே, நீச்சல் பயிற்சி, ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறுவோம்னே. அதுக்கு வந்து துணையா இருந்த எங்க அண்ணங்க எங்க மாமா எல்லாருமே வந்து 1.5 மாசமா இது பண்ணேன். 1.5 மாசம் வர இருந்து அரசுக்கு வட்ட அதானே கோரிக்கை வைக்கிறேன். இது மூலியமா ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நல்லா சந்தோஷமா இருக்கும்னே. நான் படிச்சிருக்கேன் பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன். வருஷம் அதுதானே சொல்றேன். இதோட 4 வருஷம் ஆயிடுச்சுனே. இப்ப இங்க பிரேஸ் அடிச்சு நான் வருஷம் கோரிக்கை வைக்கிறேன். அது எதுவுமே நிறைவேற்றவே இல்லைன்னு. இப்போ ஐபிஎல் வீரர்கள் அவங்களெல்லாம் ஒரு மரியாதையோடு நடத்துற மாதிரி மாடுபிடி வீரர்கள் மரியாதையோட நடத்துறாங்களா? அப்படி மரியாதையா நடக்கணும்னு சொல்லி தானே மதுரை முடக்காத்தான் மணி என்னை வந்து எல்லாமே பண்ணி முதல்ல அடைச்சு போட்டுருப்பாங்க வச்சிருப்பாங்கண்ணே. இப்ப மதுரை முடக்காத்தான் மணி என்னை சொன்னனால சேர்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாமே. நான் கார் பிரைஸ் வாங்க அதுக்கெல்லாம் நான் இது பண்ணல. 2வது பிரைஸ் எங்க அண்ணன் ரஞ்சித், அவனியோரத்தில் ரஞ்சித், அவர் செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அதானே நமக்கு சந்தோஷம். காயப்பட்டாப்ல ஆனா செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டாப்ல. அவர் நம்ம டீம் தான். இல்லாட்டினா போட்டியா இருந்திருக்குன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கு. அவர் நம்ம அண்ணன் தான் காயமாயிருச்சு. அவர் செகண்ட் பிரைஸ் வாங்கினதுனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க.